Welcome to Nandal. We study about State Board Plus 2 Chemistry Volume 2 Unit 13 Organic Nitrogen Compounds. Book back, evaluation, multiple choice questions, answer and explanations. Okay, with the correct explanations. Okay, we are going to first book back, page number 229, choose the correct answer, explanation. Okay. Which of the following reagent can be used to convert nitrobenzene to aniline? C6H5NO2 C6H5N-2. So best reducing agent யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ டின் கைசியல் நமக்கு தெரியும். டின் கைசியல் வந்து பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் NO2 குரூப் NO2 குரூப் N-2 மாறுது. ஓகே, சிங் அமல்கம் மாறாது. சிங் அம்மோனியம் குளோரைடும் கன்வெர்ட் பண்ண முடியாது. தென் இதுக்கு ஆல் தீஸ் எப்போ இல்லை டின் வித் கைசியல் ஆர் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுத்துருந்தாலும் இருந்திருக்கு நம்ம கரெக்ட் ஆன்சர் தான். ஓகே, அது நம்முடைய புக்கில் நமக்கு வந்து இருந்திருக்கு நைட்ரோபென்சீன் உன்னுடைய ரிடக்ஷன் ப்ராப்பர்ட்டியில் கொடுத்துருப்பாங்க. டின் கைசியல் அசிட்டிக் மீடியத்தில் நமக்கு இருந்திருக்கும் ஆனிலின் கிடச்சிருக்கும். சரியா, புக்கில் ஸோ ஆப்ஷன் ஏ நமக்கு கரெக்ட் ஆன்சர். புக்கில் பேஜ் நம்பர் 203 இருக்குது. ஓகே, ஸோ ஓகேயா, next going to second question. The method by which aniline cannot be prepared. Okay, aniline வந்து எந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படிங்கிறது டீக்ரிடேஷன் ஆஃப் பென்சமைட் வித் புரோமின் NaOH. ஓகே, இது கார்பன் ரியாக்ஷன் நம்ம பண்ணலாம். ஓகே, தென் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் தாலமைட் ட்ரீட்டட் வித் குளோரோபென்சின் ஃபாலோட் பை கைட்டாலிசிஸ் வித் அக்யூஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன். இது நம்ம பண்ண முடியாது, ஏன்னா நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் மட்டும் தான் இருந்திருக்கும் நடக்கக்கூடியது அனிலின். ஓகே, அதனால் இதில் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. தாலமைட் ரியாக்ஷனில் பண்ண முடியாது. ஓகே, அப்போ ஆப்ஷன் கரெக்டாக பி. கைட்ராலிஸ் ஆஃப் ஃபினைல் சயனைட் வித் அசிடிக் சொல்யூஷன். ஃபினைல் சயனைடில் வந்து நெஞ்சலாம் C6H5CN இருக்குது, அதை நெஞ்சலாம் கன்வெர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சீனை நம்ம இதுக்கு யாருக்குன்னா ஃபஸ்ட் ஒன்றில் பார்த்து தான் அது பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் இருந்திருக்கு நமக்கு பி. ஓகே, கேபிட்டல் எலிமெண்ட் அதுக்கு ரீசன் கொடுத்துருப்பாங்க. அனிலின் cannot be prepared this method. Aryl chelate do not undergo எந்திருக்கு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இந்த anion is formed thalamate. ஓகே, with the anion formed thalamate. ஓகே, அப்போ ஆன்சர் நமக்கு வந்து இருந்திருக்கு பி வந்து இது கரெக்ட் ஆன்சர். ஓகே, புக்கில் பேஜ் நம்பர் 209 நமக்கு இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following will not undergo carbon bromide reactions? கார்பன் புரோமைட் வில் நாட் அப்படின்னு கேட்டிருக்கணும். ஓகே, அமைடு அஸ்டலில் இதில் கொடுத்துருக்கக்கூடியதில் இது பிரைமரி செகண்டரி அமைடு அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, அதில் கொடுத்துருக்கக்கூடியது ஏ வந்து நமக்கு இருந்திருக்கு செகண்டரி அமைடு. ஒன்லி பிரைமரி அமைடு அண்ட் கார்பன் புரோமைட் ரியாக்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ. அப்போ பிசிடி வந்து நமக்கு இருந்திருக்கு பிரைமரி அமைடு, அதனால் அதில் இருந்திருக்கு கார்பன் ரியாக்ஷன் வரும். நமக்கு ஃபஸ்ட்டு உள்ளது செகண்டரி அமைடு. ஓகே, அந்த காம்பவுண்ட் என்பதனால ஆப்ஷன் 2 வந்து ஓகே ஏ வந்து இருந்திருக்கு செகண்டரி அமைடுனால கார்பன் அண்டர்கோ ரியாக்ஷன் நடக்காது. ஓகே, சரியா, அப்போ ஆன்சர் வந்து நமக்கு நம்பர் 209. அசன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஃபோர்த் கொஸ்டினில் அசிட்டமைட் CH3CONH2 ஆன் ரியாக்ஷன் வித் KOH and bromine and viscous acetic acid கொடுக்க அசிட்டமைட் CH3CONH2 KOH bromine உட போடும்போது நமக்கு என்னது மீத்தேன் அமீன் கிடைக்கும். சரியா, அதான் மெத்திலமீன் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் அமினோ மீத்தேன்னு சொல்லுவோம், அது கிடைக்கும். ஆனால் அசிட்டிக் ஆசிட்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது தெரிஞ்சிருக்கு ராங். அசிசன் வந்து ராங். புரோமின் கேட்டலிஸ்ட் கைட்ராலிசிஸ் ஆஃப் அசிட்டமைட். புரோமின் கேட்டலிஸ்ட் கைட்ராலிசிஸ் ஆஃப் அதுவும் இருந்திருக்கு நமக்கு ராங் ஆன்சர்ஸ். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து இருந்திருக்கு போத் அசன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் பால்ஸ். ரெண்டுமே இருந்திருக்கு நமக்கு இருந்திருக்கு ராங். ரெண்டுமே இருந்திருக்கு நமக்கு இருந்திருக்கும் ராங்காக இருக்கும். போத் அசன் ரீசன் இருக்கு நமக்கு ராங். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு பேஜ் நம்பர் எங்கே இருக்கு? ஓகே, டி ஆப்ஷன்ஸ். நமக்கு வந்து இது கார்பன் ரியாக்ஷன் பேஜ் நம்பர் 188லையும் 209லையும் நம்ம இருக்கும். ஓகே, மெத்தில் புரோமைட். ஓகே, எத்தில் புரோமைடு அக்யூஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு கேமோ ஏ கொடுத்தா கே கிடைக்குது. கேமோனோட போடும்போது பி கிடைக்குது. பிஏ அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணால்
சி கிடைக்கும். சியை புரோமின் வித் கே NaOH போடும்போது கேட்டிருக்கு. ஸோ அந்த எத்தில் புரோமைடை நம்ம அக்யூஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு கே மோனோபோர் வித் KH ப்ளஸோட ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பி கிடைக்குது. அப்போ NaOH இப்படி வரணும்னு பார்ப்போம். ஆப்ஷன் பார்ப்போம். புரோமோமீத்தேன், பி ஆல்பா புரோமோ சோடியம் அசிட்டேட். ஓகே, ரெண்டு ஆன்சருமே இல்லை. சி வந்து மீத்தேன் அமீன். மீத்தேன் அமீன் வந்து நம்ம டிஎல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கு, டியூஸும் கேட்டிருக்கு. அப்போ அதில் உள்ள ஆப்ஷன் வந்து நம்ம வந்துருக்கு மீத்தேன் அமீன் என்பது கரெக்ட் ஆன்சர். அதை பார்ப்போம் சொல்யூஷனில். எத்தில் புரோமைடு சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது அந்த NaOHல NaBr வெளியே போய் ஆல்கஹால் கிடைக்கும். அப்போ கேமோனோபோர் ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆசிட்டாக மாறும். ஆசிட்டை அம்மோனியோட ரியாக்ட் பண்ணும்போது அசிட்டமேடாக மாறும். அசிட்டமேட புரோமின் வித் NaOH மாறும்போது இருக்கு மெத்தில் அமீனாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, NaBr அதில் வந்து ஹைட்ரஜன் வெளியே போய் O வந்து ஆட் ஆகும். அப்போ அந்த O ஆட் ஆகும்போது அசிட்டிக் ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, அசிட்டிக் ஆசிட்டை அம்மோனியோட ரியாக்ட் பண்ணும்போது H2 வெளியே போய் என்ன கிடைக்கும் அசிட்டமேட். அசிட்டமேட் பிறகு கார்பன் ரியாக்ஷன் படி நம்ம என்ன கிடைக்கும் மீத்தேன் அமீன். அதில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும். சரியா, அது வந்து Na எடுக்கிறனால Na2CO3 வெளியே போகும். ஓகே, NaOHல இருக்கக்கூடிய Na2CO3 வெளியே போய் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இருந்திருக்கு மீத்தேன் அமீன் ஆர் மெத்தில் அமீனுக்கு தான் நம்ம இருந்திருக்க ஆப்ஷனில் சி ஆன்சர். ஓகே, இப்போ ஏ பி சி டி கேட்டிருக்காங்க நமக்கு. அப்போ டி என்பது என்னது மீத்தேன் அமீன் என்பது இருந்திருக்கு கரெக்ட். மீத்தேன் என்பது என்னது கரெக்டு ஆர் மெத்தில் அமீன். இந்த ரியாக்ஷன் இருந்திருக்கு கார்பன் டீக்ரேடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ ஆப்ஷன் வந்து இருக்குது சி என்பது கரெக்ட். ஓகே, பேஜ் நம்பர் 209. Which one of the following is nitro compound does not react with nitrous acid? நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ணாத காம்பவுண்ட். ஓகே, அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து நைட்ரோ காம்பவுண்ட் பிரைமரி, இதுவும் பிரைமரி. ஸோ இட்ஸ் எ டெர்சரி. ஓகே, அந்த காம்பவுண்ட் எது பிரைமரி செகண்டரி டெர்சரி பார்த்தீங்கன்னா தெரியும். டஸ் நாட் பிரைமரி கூட இருந்திருக்க நார்மலாக ஆல்பா ஹைட்ரஜன் இருப்பதனால ஈஸியாக நைட்ரஸ் ஆசிட் ரியாக்ட் ஆகும். நைட்ரஸ் ஆசிட் எப்படி பிரிக்கலாம் கைச்சோ NO பிரிக்கலாம். அப்போ அந்த ஆல்பா ஹைட்ரஜனில் ரிமூவ் ஆகும். ஓகே, அப்போ டெர்சரியில் மட்டும் நோ ஆல்பா ஹைட்ரஜன். அப்போ ஆன்சர் இருந்து 6க்கு சி என்பது இருந்திருக்கு கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே, சொல்யூஷன் பார்ப்போம். டெர்சரி ஆல்கஹால் நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக கொஸ்டின் அதில் இல்லை. ஓகே, நைட்ரோ காம்பவுண்ட் அதில் பாதியிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நைட்ரஸ் ஆசிட். அதில் நோ ரியாக்ஷன்ஸ். ஓகே, நோ ஆல்பா ஹைட்ரஜன்ஸ். அதில் என்ன கிடையாது நைட்ரோ காம்பவுண்ட் NO2 அட்டாச் பண்ணிக்கூடிய கார்பனில் இருந்துருக்கு கிடையாது. ஆல்பா ஹைட்ரஜன் இல்லை, நோ ஆல்பா ஹைட்ரஜன்ஸ். ஓகே, அப்போ டெர்சரி நைட்ரோ ஆல்கேன் கேஸ் நோ ஆல்பா ஹைட்ரஜன் இல்லை. அப்போ ஆப்ஷன் என்னதுக்கு நமக்கு சி என்பது இருந்திருக்கு பெஸ்ட் ஆன்சர். ஓகே, ஓகே, பேஜ் நம்பர் 112 இருக்கும். நம்ம நார்மலாக இது டெர்சரி ஆல்கஹாலில் இருந்து விக்டோமேட் டெஸ்ட்டில் இருக்கும். சரியா, இது நார்மலாக அதில் உள்ளது. டெர்சரி பிரைமரி ரியாக்ட் ஆகும், செகண்டரி ரியாக்ட் ஆகும். டெர்சரி நைட்ரோ ஆல்கேன் மட்டும் இதோட நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் ஆகுது. ஓகே, நம்பர் 7 அனிலின் ப்ளஸ் பென்சாயில் குளோரைட் சோடியம் ஹைட்ராக்சைடோட போடும்போது நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது பென்சாயில் கொடுத்துருக்கு. ஓகே, திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரெடல் கிராப்ஸ் ரியாக்ஷனா, தென் கைச்சி-விசிட் ரியாக்ஷன் ஆர் ஸ்காட்டன்-பவுமன் ரியாக்ஷன்ஸ் ஆர் நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். நமக்கு இது என்ன ரியாக்ஷன் ஸ்காட்டன்-பவுமன் ரியாக்ஷன்ஸ். ஓகே, அனிலின் ரியாக்ட் வித் பென்சாயில் குளோரைட் ப்ரெசன்ஸ் ஆஃப் NaOH அதாவது ஃபினைல் குரூப் நைட்ரஜனில் இருந்து. அப்போ அது பென்சமேட். இந்த ரியாக்ஷன் பேர் இருந்திருக்கு ஸ்காட்டன்-பவுமன் ரியாக்ஷன்ஸ். தி அசைலேஷன் அதாவது அசிட்டில் குளோரைடு இருந்தால் இதுக்கு அசைலேஷனும், பென்சைல் குளோரைடு இருப்பதுனால் இதுக்கு பென்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவலிபிரியம் சப்ஸ்டிடியூஷன் இந்த ரியாக்ஷன் இருக்குது. சரியா, இதுதான் அதனுடைய ஆன்சர். அப்போ நமக்கு வந்து இருந்திருக்கு ஆன்சர் இருந்திருக்கு ஸ்காட்டன்-பவுமன் ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷன் ஸ்காட்டன்-பவுமன் ரியாக்ஷன். ஆப்ஷன் இருந்திருக்கு நமக்கு சி. ஓகே, புக்கில் பேஜ் நம்பர் 214 நம்ம இதனுடைய ஆன்சர் இருக்குது. ஓகே, ஓகே, இன்ட்டு நெக்ஸ்ட் 8th question. தி ப்ராடக்ட் ஃபார்ம்டு பை தி ரியாக்ஷன் அண்ட் ஆல்டிகேட் வித் பிரைமரி அமீன். ஆல்டிகேட்டோட ஒரு பிரைமரி அமீன். பிரைமரி அமீன்னா NH2 இருக்கக்கூடியது ஒரு பிரைமரி அமீன். ஓகே, ஏதாவது ஒரு ஆல்டிகேட். இது நீட்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குமான்னு கேட்டிருக்கு. அரோமேட்டிக் ஆசிட் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. சிப் ஸ்பேஸ் கிடைக்குமான்னு கேட்டிருக்கு. கீட்டோன் கிடைக்கும். நார்மலாக என்ன கிடைக்கும் சிப் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து இதனுடைய ஆன்சர்ஸ். ஓகே, சிப் ஸ்பேஸ் தான் நம்ம வந்துருக்கு. அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பென்சால்டிகேட் ப்ளஸ் அனிலின் எடுத்தோம்னா ஒரு ஆல்டிகேட்டில் பென்சால்டிகேட்டையும் அமீனில் அனிலின் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னதுக்கு பென்சால் அனிலின். அந்த இதுக்கு நேம் தான் என்னதுக்கு சிப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சிப்ஸ் ஸ்பேஸ். ஓகே, அப்போ ஆப்ஷன் நமக்கு என்னது சி.
ஓகே, இது புக்கில் பேஜ் நம்பர் என்ன இருக்குது 165 இருக்குது. பேஜ் நம்பர் 165 இதனுடைய ஆன்சர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கோயிங் டு கொஸ்டின் நம்பர் which one of the following reaction is not correct அப்படின்னு கேட்டிருக்கு. எது not correct? ஓகே, இப்போ நமக்கு வந்து 4 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அமீன் கூட நைட்ரஸ் அசிட்டேட் அதில் ஆல்கஹால் கிடைக்கும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. கண்டிப்பாக கைச்சென்னோ2வை கைச்சோ எண்ணோன்னு பிரிக்கலாம். அப்போ கண்டிப்பாக அது எஞ்சிருக்கும் ஆல்கஹாலாக மாறும். ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டெர்சரி அமீனை, ஓகே, ஒரு டெர்சரி அமீன் கொடுத்துருக்காங்க. அந்த காம்பவுண்டை NaNO2 வித் கைசிலோட ரியாக்ட் பண்ணும்போது அதாவது நம்ம NaNO2 வித் எஞ்சிருக்கு கைசிலோட ரியாக்ட், அதாவது நைட்ரஸ் அசிட்டோட ரியாக்ட் பண்ணும்போது நார்மலாக அதில் எஞ்சிருக்குன்னா பேராபஸில் NO தான் கிடைக்கும். ஓகே, பட் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா N+NCl, அதாவது அசோனியம் குளோரைடு கொடுத்துருக்காங்க. அதில் பி என்பது தான் எஞ்சிருக்கு நாட் கரெக்ட். ஓகே, அஸ்டமைடோட புரோமினோட போகிற காப்மன் ரியாக்ஷன் கண்டிப்பாக அது உண்டு. டி என்பது நன் ஆஃப் தீஸ், டி என்பது எஞ்சிருக்கு நன் ஆஃப் தீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பி ஆன்சரில் அந்த ப்ராடக்ட் லாஸ்ட் NOன்னு கொடுத்துருந்தா அது கண்டிப்பாக எஞ்சிருக்கு நன் ஆஃப் தீஸ் தான் நமக்கு இதில் ஆன்சர். பட் பியில் அசோனியம் குளோரைடு கொடுத்துருக்கனால நமக்கு நாட் கரெக்ட் என்பது என்னது பி என்பது கரெக்ட் ஆன்சர். ஓகே, அந்த ரியாக்ஷன் எப்படின்றது தெரியும். அந்த இதில் வந்து பொசிஷனில் எழுந்திருக்கு NO வந்து கிடைக்கும். சரி, அந்த NO வந்து கிடைக்கும். ஆனால் எழுந்திருக்கு நம்ம கொஸ்டினில் N+NCl கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ ஆப்ஷன் வந்து நம்ம எழுந்திருக்கு பி. இது புக்கில் பேஜ் நம்பர் 216 இருக்கும். ஓகே, when aniline react with acidic anhydride the product formed is acidic aniline acidic anhydride acetic acid acetyl chloride எல்லாம் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஆர்த்தோ அமினோ அசிட்டோஃபினோன், மெட்டா அமினோ அசிட்டோஃபினோன், பேரா அமினோ அசிட்டோஃபினோன், டி அசிட்டிலைடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அசிட்டிக் அனிலைடு கிடைக்கக்கூடியது நினைச்சுக்கோங்க அசிட்டிலைடு. அந்த ரியாக்ஷன் எப்படி பார்ப்போம். இப்போ வந்து அனிலின் எடுத்துருக்கோம். அசிட்டிக் அன்ஹைட்ரேட் ஃபார்மானது 2 மாலிகுல் ஆசிட் எடுத்து அசிட்டிக் ஆசிட் எடுத்து 1 மாலிகுல் வாட்டர் ரிமூவ் பண்ணால் கிடைக்கக்கூடியதான் அசிட்டிக் அன்ஹைட்ரேட். ஓகே, அசிட்டிக் ஆசிட்டுடைய ஃபார்முலா CH3COOH. 2 மாலிகுல் எடுக்கும்போது அதுலேருந்து 1 மாலிகுல் கைச்2 ரிமூவ் பண்ணால் கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னது CH3 C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O CH3. இதில் வந்து நம்ம கைச்2 ஓகே ஒரு அசிட்டிக் ஆசிட் ரிமூவ் பண்ணிட்டோன்னா கிடைக்கக்கூடிய பேர் தான் இருக்குது அசிட்டிலைடு. நினைச்சிடும் அசிட்டிலைடு. அப்போ ஆப்ஷன் இருந்திருக்கு டி என்பது இருந்திருக்கு ஆன்சர். டி என்பது இருந்திருக்கு நமக்கு இதனுடைய ஆன்சர். புக்கில் பேஜ் நம்பர் 214 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 11. தி ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெத்தில் சப்ஸ்டியூட் அமீன்ஸ். மெத்தில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய அமீன் வந்து ஓகே பேசிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், மெத்தில் சப்ஸ்டியூட் பண்ண அமீனில் எப்படி இருக்கும் ஐக்கிய சொல்யூஷனில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு எஞ்சிருக்கு டெர்சரி அமீன், ஒரு செகண்டரி அமீன், அடுத்தல ஒரு பிரைமரி அமீன் அம்மோனியான்னு கொடுத்துருக்கு, டெர்சரி அமீனுக்கு அதிகமாக கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்தல அந்த ஆர்டரை ஒவ்வொன்றுக்கும் எஞ்சிருக்கு ஒரு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்போ யாருக்கு நார்மலாக அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி படிச்சிருக்கிறோம். ஓகே, பேசிக் ஸ்ட்ரென்த் எஞ்சிருக்கு அல்கைல் குரூப் சப்ஸ்டியூட் எஞ்சிருக்கு நமக்கு சால்வெண்ட் ரியாக்ஷன் படி செகண்டரி அமீனுக்கு மெத்தில் குரூப்பில் எஞ்சிருக்கு செகண்டரி அமீன். ஓகே, அதே எத்தில் இருந்தாலும் செகண்டரி அமீன், ஆனால் அதில் ஆர்டர் எஞ்சிருக்கும் சேஞ்ச் ஆகும். ஓகே ஓகே அதை பார்த்துடுங்க. அது எல்லாம் நினைஞ்சிருக்கு நம்ம கொஸ்டின் வந்து இருந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் வந்து நம்ம இருந்திருக்கு ஓகே டி என்பது இருந்திருக்கு நமக்கு அமீனாக இருக்குது. சரியா, டி என்பது செகண்டரி அமீன், நெக்ஸ்ட்டு பிரைமரி அமீன், நெக்ஸ்ட்டு டெர்சரி அமீன், நெக்ஸ்ட்டு அம்மோனியா என்பது. ஓகே, இதுதான் ஆர்டர். பட்டு எத்தில் குரூப் இருந்தாலும் மாறி இருக்கும். மெத்தில் கொஸ்டின் கேட்டது மெத்தில் சப்ஸ்டியூட்னால இப்படி எத்தில் சப்ஸ்டியூட் ஆகிற இ மாற்றிருந்தால் நமக்கு இருந்திருக்கும் மாறிடும். ஓகே, செகண்டரி அமீன்ஸ் மோர் பேசிக். புக்கில் பேஜ் நம்பர் 21. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 12. நமக்கு ஒரு அசோனியம் குளோரைடு வச்சு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. எதை பண்ணால் அந்த அசோனியம் குளோரைடு ரிமூவ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கு. நமக்கு புக்கில் டயோசினியம் குளோரைடுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கைப்போனிக் ஆசிட் ஓகே கை வாட்டரோட போடும்போது எரிஞ்சிருக்கும் அந்த அசோனியம் குளோரைடு ரிமூவ் ஆகிடும். ஓகே, அது ரிமூவ் ஆகி N2 ஆகவும் அதில் எரிஞ்சிருக்கும். ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய கைசல் வெளியே போகிறதுனால அந்த காம்பவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பென்சின் டைசினியம் குளோரைடை கொடுத்துட்டு H3BO2 H2 கொடுக்கும்போது அந்த காம்பவுண்ட் என்னதான் மாறிடும், பென்சினாக மாறும். அப்போ அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட்டு N+NCl அசோனியம் குளோரைடு ரிமூவ் ஆயிடும். அப்போ ஆப்ஷன் என்னது ஏ என்பது அதனுடைய ஆப்ஷன். ஓகே, இதனுடைய மாடல் 220 நமக்கு வந்துருக்கு டைசனுக்குள்ளே வந்து ரிமூவ் பண்ணது. ஓகே, இது கிரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்டது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 13. C6H5NO2 அயான் வித் கைசிஎல் கூட போடும்போது ஏ. அப்போ வந்து கண்டிப்பாக
ரிடக்ஷன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லும்போது NH2 மாறுது அனிலின். அனிலின் நைட்ரேஸோட போடும்போது பென்சின் டயோசினியம் குளோரைட். ஓகே 0 டிகிரி செல்சியஸ் தான் 273 டயோசின். அதை கைஸ்2 போட்டால் என்ன கிடைக்கும்? பென்சின் டயோசினியம் குளோரைட் கைஸ்2 போட்டால் என்ன கிடைக்கும்? நமக்கு ஃபீனால் கிடைக்கும். சரியா? C6H5OH அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும், ஃபீனால் கிடைக்கும். ஓகே அந்த ஆன்சர் தான் நம்ம இருந்திருக்கோம் கிடைக்கும். ஓகே இப்போ ஏ என்பது இருந்திருக்கு அதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14 நைட்ரோபென்சின் ஆன் ட்ரீட்மெண்ட் 80 to 100 டிகிரி செல்சியஸ், அதாவது டிகிரியில் கொடுத்துருக்காங்க. அப்போ கெல்வினில் மாதம் 373 கெல்வின். ஓகே 353 373 கெல்வினுக்குள்ளே யார் விட்டு ஃபார்ம் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிருக்கோம் நைட்ரோபென்சின். ஓகே 1 for நைட்ரோபென்சின் ட்ரை நைட்ரோபென்சின். ஓகே ட்ரை நைட்ரோபென்சின் 1 to டைநைட்ரோபென்சின் 1 டைநைட்ரோபென்சின் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து நார்மலாக மெட்டாபோஸ்லேருந்து இந்த ஆன்சர் கிடைக்கும். சரிதானா? அப்போது நமக்கு வந்து இதில் 2 ரியாக்ஷன் இருக்குது. கான்ஸ்டன்ட் நைட்ரிக் ஆசிட் 373 கெல்வினில் பண்ணும்போது 13 நைட்ரோபென்சின், 473 கெல்வினில் பண்ணும்போது 1,3,5. நமக்கு 1,3,5 கொடுக்கல கொஸ்டினில். ஓகே இருந்தாலும் 1D என்பது இருந்திருக்கு, 1,3 டைநைட்ரோபென்சின் என்பது இருந்திருக்கு கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே 273 கெல்வின் என்பது 373 கெல்வின். அப்போ நம்ம இருந்திருக்கோம் ஆப்ஷன் டி என்பது இருந்திருக்கு அதனுடைய கரெக்டான. அதே 473 135 என்பது ஞாபகம். ஓகே C5H13N அப்படின்னு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்குறோம், அது அமீன் என்பது. அப்போ அந்த நைட்ரஸ் ஆசிட் ரியாக்ட் பண்ணும் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். தி காம்பவுண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா இப்போ இருந்திருக்கணும் கைரல் கார்பன் இருக்கும் 4 சைடு, நமக்கு டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் இருக்கணும். அதை நைட்ரஸ் ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ அது ஆல்கலாக கன்வெர்ட் ஆகும். ஓகே அப்போ எந்த அமீன் இருந்தால் அது மாறும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆன்சர் பார்க்கலாம். இப்போ ஒரு அமீனை போட்டோம், இப்போ நைட்ரஸ் ஆசிட் போடும்போது இருந்திருக்கு அது ஆல்கலாக மாறுது. அப்போ எந்த அமீன் போட்டால் இப்போ ஒவ்வொரு அமீனாக போட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து 4 பக்கமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. இப்போ NH2 இருக்குது, பென்டேன் 1 அமீன். அப்போ 2 அமீனுமே என்ன செய்ய முடியாது கண்டிப்பாக பென்டேன். ஓகே அப்போ செகண்ட் அமீன் நமக்கு வந்து லாங் கார்பன் செயின் பார்த்து 2ஆவது கார்பன் கொடுக்கும்போது அது இந்த டியில் இருந்திருக்கு H2 வெளியே போய் ஆல்கள் கிடைக்கும். அப்போ அந்த கார்பன் சுற்றி இருக்கக்கூடிய 4 பக்கமும் டிஃப்ரெண்ட் குரூப். ஒரு பக்கம் CH3 இருக்குது, ஒரு பக்கம் OH இருக்குது, ஒரு பக்கம் KH இருக்குது, ஒரு சைடு ப்ரொபைல் குரூப். அப்போ ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட் நம்ம இருந்திருக்கு பென்டேன் 2 அமீன். ஒவ்வொன்றுக்கும் நம்ம போட்டு பார்க்கணும், பிரைமரி அமீன் போட்டு பார்க்கணும், செகண்டரி அமீன் அப்படி போட்டு பார்த்து செக் பண்ணால் அந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகே புக்கில் நைட்ரஸ் ஆசிட்டுடைய ரியாக்ஷன் ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருப்பாங்க, இது மாடல். செகண்டரி நைட்ரோ ஆல்கேன் ரியாக்ட் வித் நைட்ரஸ் ஆசிட். ஓகே செகண்டரி நைட்ரோ ஆல்கேன் கேட்ட கொஸ்டின். நைட்ரோ ஆல்கேன் நைட்ரஸ் ஆசிட்டோட ஃபார்ம் பண்ணும்போது என்ன கலரில் கிடைக்கும்? ரெட் கலர், ப்ளூ, ஓகே கிரீன், நெக்ஸ்ட்டு நமக்கு எல்லோ சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு நார்மலாகவே என்ன கலரில் தான் செகண்டரி நைட்ரோ ஆல்கேனை ரியாக்ட் பண்ணும்போது ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லி ரெட் ப்ளூ கலர்லெஸ் RBC ஞாபகம் வச்சுருப்போம். நம்ம வந்து அந்த செகண்டரி ஆல்கஹால்லேருந்து இந்த ரியாக்ஷன் கொண்டு வந்திருப்போம். சரியா? ஓகே அப்போ நமக்கு இதில் என்ன கலர் ப்ளூ சொல்யூஷன் என்பது இருந்திருக்கு. விக்டோமியர் டெஸ்ட்டில் நம்ம ப்ளூ சொல்யூஷன் தான் கொடுக்கும். அது விக்டோமியில் ஆல்கஹால்லேருந்து கொண்டு வரோம், இங்கே நைட்ரோ ஆல்கேன்லேருந்து நமக்கு கொண்டு வரும். சரியா? ஓகே புக்கில் பேஜ் நம்பர் 1 and 2ல் நமக்கு வந்து அந்த லெசனில் இருக்கும். சரியா? லெசன் நம்பர் 11ல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. which one of the following amine does not undergo the acetylation? அசிட்டிலேஷன் இந்த நடக்காது அப்படின்னு கேட்டிருக்கு. டெர்சரி பியூட்டிலமீன், எத்திலமீன், டைஎத்திலமீன், ட்ரைஎத்திலமீன். ஓகே சொல்யூஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எத்திலமீன் எடுத்துகிட்டு இப்போ அசிட்டில் குளோரைடு போட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கிது N-எத்தில் அசிட்டமேட். N-எத்தில் எந்திருக்கு அசிட்டமேட். ஓகே அப்போ ஒவ்வொரு அமீனுமே நம்ம போட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஏ வந்து என்னஞ்சிருக்கு நமக்கு இருக்கக்கூடியது டெர்சரி. ஓகே NH2. ஓகே NH2 எத்திலமீன் NH2, டைஎத்திலமீன் NH2 இருக்குது. ட்ரைஎத்திலமீனில் நமக்கு ஆனால் என்ன இல்லை நைட்ரஜனில் ஹைட்ரஜன் இல்லை. அப்போ அதில் எனர்ஜி அது நடக்காது. நைட்ரஜனில் எனர்ஜியில் ஹைட்ரஜன் இல்லை, ஒரு டெர்சரி அமீன். ஓகே அப்போ டெர்சரி அமீனில் என்ன கிடையாது
அசிட்டிலேஷன் நடக்காது டெர்ஷரி அமீன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அசிட்டிலேஷன் கீழே ரியாக்ஷன் தந்திருக்கோம். அப்போ அதிலே கொடுத்துருக்கோம் பிரைமரி அண்ட் செகண்டரி அமீன்ஸ் அசிட்டில் குளோரைடு ரியாக்ட். ஆனால் டெர்ஷரி அமீன் ரியாக்ட் பண்ணாது. ஓகே, ட்ரைஎத்தில் அமீன்ஸ் டெர்ஷரி அமீன். ஓகே, அதனால இந்த அசிட்டிலேஷன் நடக்காது. புக்கில் பேஜ் நம்பர் 214 இது மாடல். ஓகே, கொஸ்டின் நம்பர் 18, which one of the following is the most basic அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம எழுந்திருக்கோம். ஒரு 4 ஆப்ஷனில் டைக்ளோரோ அனிலின், டைமெத்தில் அனிலின், டைநைட்ரோ அனிலின் அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கோம். டைப்ரோமோ அனிலின் அப்படின்னு நம்ம காம்பவுண்ட் கொடுத்துருக்கோம். இதில் வந்து CH3 எங்கே அதில் இருக்குன்னு பார்க்கணும். ஆல்தி இப்போ வந்து இதில் இருக்கக்கூடியல மெத்தில் குரூப். ஓகே, மெத்தில் குரூப் மட்டும்தான் பியில் இருக்குது. அதனால் பி என்பது எழுந்திருக்கு பெஸ்ட் ஆன்சர். ஓகே, CH3 ப்ளஸ் ஐ. மீதி எல்லாத்துலேயும் எழுந்திருக்கு நைட்ரோ குளோரோ ப்ரோமோன் இருக்குது. அப்போ மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ இன்க்ரீஸ் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் N-2. ஓகே, ஹென்ஸ் இன்க்ரீஸ் த பேசிக் நேச்சர். அப்போ நமக்கு இதில் ஆப்ஷன் இது டி என்பது பெஸ்ட் ஆன்சர். பேஜ் நம்பர் 212 நமக்கு 2 ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 19, ஒரு எத்தில் நைட்ரைட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் டின் கைசிலோட போட்டால் அந்த காம்பவுண்ட் கிடைக்கும். எத்தனால் ஹைட்ராக்சிலமீன் ஹைட்ரோக்ளோரைட், எத்தனால் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, எத்தனால் ஆக்சைடு. ஓகே, ஹைட்ராக்சிலமீன் என்னென்னு ப்ரோப்பைலமீன் வாட்டர் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாகவே நைட்ரேட் குரூப்பை டின் கைசில் அது ஆளுகளாக கன்வெர்ட் ஆகிடும். ப்ளஸ் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, அம்மோனியா ப்ளஸ் கைஸ்2O, அம்மோனியா ப்ளஸ் கைஸ்2O, அதான் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH. அப்போ ஆப்ஷன் பி என்பது இருந்திருக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, நம்ம புக்கில் ஏன்னு கொடுத்துருப்பாங்க, பட் ஆக்சுவலாக இருந்திருக்கு பி தான் இருந்திருக்கு ஆன்சர். 202. ஓகே, நம்பர் 20, IUPAC நேம் அந்த ஃபாலோயிங் காம்பவுண்ட் ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்கு. அதில் IUPAC நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பர் கொடுக்கணும். ஓகே, லாங் கார்பன் செயின். எப்போவுமே ஒரு IUPAC நேம் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு எழுந்திருக்கும் லாங் கார்பன் செயின். லாங் கார்பன் செயின் யாருன்னு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் இப்போ ஐடென்ட் பண்ணுறோம். நைட்ரஜன் இருக்கிறதுனால இது வந்து அமீன் என்பது நமக்கு தெரிஞ்சுட்டு இதில் வந்து லாங் கார்பன் செயின் பார்க்குறோம். இங்கே என்னென்னா ஸ்ட்ரெயிட் லைன் என்பது லாங் கார்பன் செயின் அல்ல, எத்தில் குரூப் C2H இருக்குது. அப்போ CH2 CH3 அங்கேருந்து தான் நம்ம நம்பர் நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கார்பன் அதிலே 2 கார்பன் இருக்குன்னு நான் அதிலே நம்பர் கொடுக்குறேன். 3rd கார்பன், 4th கார்பன், 5th கார்பன். அப்போ பென்டைன் என்பது நமக்கு தெரிஞ்சுட்டு, ஆனால் எல்லாத்துலேயுமே பென்டைன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அவங்களே லாங் கார்பன் செயின் நம்ம ஆப்ஷனில் பென்டைன் என்பது தெரிஞ்சுட்டு, இப்போ அடுத்தால இதில் பிரான்ஜர் குரூப்பு யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ பிரான்ஜர் குரூப்பில் 3ல் என்ன இருக்குது, மெத்தில் இருக்குது. 3 மெத்தில் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஏலையும் 3 மெத்தில் கொடுத்துருக்காங்க, டிலையும் 3 மெத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஆர் டி தான் நமக்கு ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, நம்ம வரலாம். இப்போ அந்த 3rd கார்பன்லையே நைட்ரஜனில் 2 மெத்தில் இருக்குது. அப்போ டைமெத்தில். ஓகே, N, டைமெத்தில். அப்போ டி என்பதில் தான் நெஞ்சிருக்கு. அங்கே பை மெத்தில் அமினோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. N, கொடுக்கல. நம்ம இப்படி நைட்ரஜன் அட்டாச் பண்ணிக்கணும், நைட்ரஜன் N கொடுக்கணும். அப்போ டி என்பது நெஞ்சிருக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஓகே, IUPAC நேமுடைய எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருப்பாங்க 206ல். ஓகே, நம்பர் 21, இப்போ சயனைடு குரூப்பு கொடுத்துருக்கோம். இந்த சயனைடு குரூப்புக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மெத்தில் மெக்னீசியம் புரோமைடோட ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்கு. நமக்கு நார்மலாக இதில் தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, சயனைடு குரூப்பை கிரிக்கனாட் ரீஜன்ட்டு ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு கீட்டோன் கிடைக்கும் என்பதை நம்ம நார்மலாகவே ஜென்ரலாக ஞாபகம் வச்சிடணும். இதெல்லாம் இந்த ரியாக்ஷனை சொல்லுவோம். அந்த மெத்தில் மெக்னீசியம் புரோமைடை ஆட் பண்ணும்போது அந்த மெத்தில் வந்து சயனைடில் சேருது. ஓகே, அப்போ வந்து அந்த எண்ணும் அந்த வாட்டரில் ஹைட்ரலைஸ் பண்ணுறோம், நம்ம CO குரூப்பாக மாறும். ஓகே, இது ஜென்ரல் ஐடியா. இதுபடி நம்ம எஞ்சிடலாம், எழுதிக்கலாம். ஓகே, கிரிக்கனாட் ரீஜன் சயனைடோட ஆட் பண்ணும்போது கீட்டோன் என்பது எஞ்சிருக்கும் நம்ம நார்மலாக கிடைக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து நமக்கு அதில் பெஸ்ட் ஆன்சர் இருந்தது பி. பேஜ் நம்பர் 224ல் அது மாடல் இருக்குது. ஆனால் பெட் ஜென்ரலில் இந்த கொஸ்டின் ஆன்சர். Ammonium salt of benzoic acid is heated strongly and the product is formed reduced and then treated with sodium nitrate with Kaisil low temperature. The final compound kettle. அப்போ sodium nitrate. ஓகே, அம்மோனியம் சால்ட் ஆஃப் பென்சாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பென்சமைட். ஓகே, ரெடியூஸ்ட் சோடியம் நைட்ரேட் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, நார்மலாக எஞ்சிருக்கு சோடியம் அம்மோனியம் சால்ட்டாக பென்சாயிக் ஆசிட் அம்மோனியம் சேர்த்தா சோடியம் அம்மோனியம் பென்சைட். இதை
பாஸ்பரஸ் பென்டாக்சைடு கூட பண்ணும்போது கைஸ்2 மட்டும் ரிமூவ் கைஸ்2 ரிமூவ் ஆகி நமக்கு சயனைடு கிடைக்கும். சயனைடு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போடும்போது ஹைட்ரஜன் எந்திருக்கும் ஆட் ஆகி அதுக்கு பிறகு கைஸ்2 ஆட் பண்ணால் நம்ம எந்திருக்கும் வந்து எத்தனால் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? எத்தனால் கிடைக்கும். ஓகே, அப்போ பென்சைல் ஆல்கஹால் என்பது நம்ம எந்திருக்கு ஆன்சர். பேஜ் நம்பர் 224 நம்ம இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23. ஐடென்டிஃபை எக்ஸ் இன் தி சீக்வன்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்கு. அந்த காம்பவுண்டை குளோரோஃபார்மோட ரியாக்ட் பண்ணி ஒய் கிடைக்கும். குளோரோஃபார்மோட ரியாக்ட் பண்ணும்போது அமீன் வந்து இணைஞ்சிருக்கும் ஐசோசைனடாக மாறும். ஓகே, கார்பலமைன் ரியாக்ஷன். அதுக்கு பிறகு அதை கைசியலோட போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐசோசைனடை ஹைட்ரலைஸ் பண்ணும்போது நம்ம எழுந்திருக்கோம் மெத்திலமைன் அண்ட் பார்மிக் ஆசிட். அப்போ ஆன்சர் இருந்திருக்கு ஏ என்பது இருந்திருக்கு கரெக்ட் ஆன்சர். அப்போ 216 21227 இருக்குது. ஓகே, ஐசோசைனைடு NH2 மாறும். ஓகே, வேறு எதுவும் இல்லை, மாற்றம் இல்லை. அமீன் குளோரோஃபார்மோட போது ஐசோசைனைடை கைசிலோட ஆட் பண்ணும்போது அமீன் ப்ளஸ் மெத்தனாயிக் ஆசிட் தான் பார்மிக் ஆசிட் கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. அமாங் தி ஃபாலோயிங் த ரியாக்ஷன் த ப்ரொடியூஸ்ட் த்ரூ தி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இஸ். இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. எது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பென்சின் அது வந்து நமக்கு எந்திருக்கு சான்மேர் காப்பர்மன் ரியாக்ஷனில் போகுது. அப்போ அது இல்லை, அது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆர்த்தோ பேரா மெட்டாபர்ஸில் நம்ம எந்த ஆன்சர் கிடைக்கும். அது இல்லை. ஓகே, தென் பியில் பார்த்தீங்கன்னா பென்சின் குளோரின். இது நம்ம நார்மலாக ஜென்ரல் கொஸ்டின் தான். பென்சினை குளோரினோட ஆட் பண்ணும்போது குளோரோ பென்சின் அது எந்த பஸ்ஸிலும் கிடைக்கலாம். அப்போ அலுமினியம். அப்போ அது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய எழுந்திருக்கு பி என்பது எழுந்திருக்கு கரெக்ட் ஆன்சராக நம்ம சொல்கிறோம். ஓகே, பென்சின் வந்து குளோரினேஷன் நடக்கும். ஓகே, பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. தி மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். மேஜர் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு தேலிக் ஆசிட் கொடுத்துருக்காது. அம்மோனியோட ரியாக்ட் பண்ணும்போது நார்மலாக அம்மோனியோட போடும்போது அம்மோனியம் தேலமைடு எப்படி கிடைக்கலாம், பட் ஸ்ட்ராங்காக கொடுக்கல ஆன்சர். அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக வேண்டியிருக்கு, அமைடு கிடைக்கும். சரி, அமைடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது பி என்பது அதனுடைய ஆன்சர். ஓகே, அம்மோனியோட ரியாக்ட் பண்ணும்போது அது அஞ்சிருக்கு ஒரு அமைடாக மாறும். அதுக்கப்புறம் ஒரு அம்மோனியோ ரியாக்ட் ரிமூவ் பண்ணால் இருந்திருக்கு. அப்போ நமக்கு இந்த பி என்பது இருந்திருக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, சரியா? ஒரு நேரம் சொன்ன எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேளுங்க. ஆர் டவுட்டை எதுவும் கரெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, thank you CEO ma'am and chemistry Virudhurangar CEO ma'am I get from certificate. Okay, thank you all, thank you very much. Okay, score high marks.